ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். 10th லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனும் அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த நோட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னுடைய நோட்ஸ் வந்து ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் தான் நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். சரி, வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம். லெசன் 1 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் கையில் ஹார்ட் காப்பி இருக்கும். இந்த லெசனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் டிஎன்பிசிக்குள்ளே என்ட்ராகிருக்கிறவங்களுக்கு முதல் தடவை படிக்கும் போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். புரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னொரு தடவை ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லெசனில் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு புரியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்னோடைய நோட்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் லெசனை ரீட் அவுட் பண்ணாமல் நோட்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அரசியலமைப்பு என்ற கொள்கை எடுக்கப்பட்ட நாடு எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா USA, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கையை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னங்க பதில் சொல்லணும்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. உங்களுக்கு நான் நோட்ஸ் எடுத்திருக்கதே பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி தான் எடுத்திருப்பேன், அதாவது டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ணியிருப்பேன். நான் முக்கியமான வருடங்களை வந்து ரெட்டில் எழுதியிருப்பேன். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணுங்கிறதுக்காக கலர் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போதும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சபையின் உறுப்பினர்கள். மாகாண பிரதிநிதிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா 292, சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93, பலுச்சிஸ்தான் சார்பில் 1, மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர். அப்போது மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389. அரசியல் நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு கூட்டம் எப்பொழுது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 நடைபெற்ற இடம் வந்து டெல்லி. இதனுடைய தற்காலிக தலைவராக பதவி வகித்தது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்த சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுக்கப்புறம் அந்த பதவியை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக பதவி வகிச்சிருப்பார். திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாமா? அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கொள்கை எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்காவிடமிருந்து எடுக்கப்பட்டது. 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. அந்த இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சபையின் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள் 93, பலுச்சிஸ்தான் சார்பில் 1, மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர். ஸோ அப்போ மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 389, அதாவது 389. அரசியல் நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946 டெல்லியில் நடைபெற்றுச்சு. இதனுடைய தற்காலிக தலைவராக இருந்தது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் இறந்ததுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக பதவி வகிச்சிருப்பார். இதனுடைய துணைத் தலைவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி. அப்போது தற்காலிக தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா, ஓகேவா? துணைத் தலைவர்கள்னு எடுத்துட்டோன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்த கூட்டத்தொடர் வந்து மொத்தமாக 11 அமர்வுகள், 166 நாட்கள். அமெண்ட்மெண்ட்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2473. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வருஷத்தெல்லாம் நம்ம படிக்கும் போது டபுளாக ஞாபகம் வச்சுக்கணும். 24, 73 அப்படின்னு தான் படிக்கணும். சட்ட வரைவுக்குழு தலைவர் வந்து டாக்டர் BR அம்பேத்கர். சட்ட வரைவுக்குழுனா ஆங்கிலத்தில் வந்து டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னாலும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் நம்ம குறிப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அம்சங்கள். முகவுரை, பாகங்கள் வந்து மொத்தமாக 22 இருக்குது. சட்டப்பிரிவு 395, அட்டவணை 8. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. ஆங்கிலத்தில் வந்து அடாப்டட் அப்படின்னு கேட்பாங்க. அது நடைமுறைக்கு வந்தது, அதாவது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26, 1950. ஸோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு வருடமும் இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள் என்னங்கிறத பார்க்கலாம். நீளமானது, பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டது, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது, கூட்டாட்சி முறை அரசாங்கம். கூட்டாட்சி முறை அரசாங்கம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். சமய சார்பற்ற நாடு, சுதந்திரமான நீதித்துறை, 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை. ஸோ திரும்ப முதல்வர் ரீகால் பண்ணிடலாம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முகவுரை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான பகுதி. இதில் இருக்கக்கூடிய பாகங்களின் எண்ணிக்கை 22, சட்டப்பிரிவு 395, அட்டவணை வந்து இயற்றப்பட்ட போது 8 இருந்துச்சு, தற்போது 12 அட்டவணை. இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் 26, 1949. கேம் இன் டு ஃபோர்ஸ், அதாவது நடைமுறைக்கு வந்த தினம்னு எடுத்துட்டாங்கன்னா ஜனவரி 26, 1950. ஸோ அதை அக்செப்ட் பண்ணனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது யாரால் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு மிகவும் நீளமானது, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டது, நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது, கூட்டாட்சி முறை அரசாங்கம், அதாவது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், சமய சார்பற்ற நாடு, சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது, 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு. அடுத்த தலைப்பு பிரியாம்பிள். பிரியாம்பிள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, தமிழில் முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரியாம்பிளை தான் நம்ம சொல்லணும். அறிமுகம்னாலும் சரி, முன்னுரை அப்படின்னாலும் நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா பிரியாம்பிளை தான் குறிக்கும். அரசியலமைப்பின் திறவுகோல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாம்பிளுக்கான சிறப்பு அம்சங்கள். 1947 ஜனவரி 22 இந்திய நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம், இதன் அடிப்படையில் உருவானது தான் முகவுரை. ஸோ எந்த ஆண்டு யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1947. நம்மளுடைய சுதந்திரம் கிடைச்ச வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி 22 ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம், இதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் பிரியாம்பிள். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கூறுகள் வந்து இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற இந்த சொற்கள் இடம்பெறும். இதை வந்து அதாவது மல்டிபிள் சாய்ஸில் கேட்க நிறைய சாய்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இருக்குல்ல, இதை வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இறையாண்மை, ஜனநாயகம், சமய சார்பற்ற, சமதர்ம அப்படின்னு சொல்லி ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆர்டர் வைஸ் தான் நம்ம எழுதணும். ஸோ அப்போ படிக்கும் போதே தெளிவாக நிதானமாக எதுக்கு அப்புறம் எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இது யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஜவஹர்லால் நேரு 1947 ஜனவரி 22
குறிக்கோள் தீர்மானம் இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் முகவுரை. ஸோ திரும்ப இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திரா காந்தி அவங்களுடைய பீரியடில் இந்த முகவுரையை திருத்தியிருப்பாங்க. அதில் ஒரு சில சொற்கள் சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாக 3 புதிய வார்த்தைகள் 3 புதிய சொற்கள் சேர்த்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இந்த 3 புதிய சொற்களும் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தம். 1789 அதாவது 1789 பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய முழக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது 3மே ரொம்பவே முக்கியமானது. ஸோ பிரெஞ்சு புரட்சி எப்போங்க நடந்துச்சு, 1789ன்னு படிக்காதீங்க, 1789. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 7, 8, 9. ஸோ 7, 8, 9 அப்படின்னு வந்துட்டாலே என்ன வரும், பிரெஞ்சு புரட்சி. இதில் முக்கியமான முழக்கங்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாமா. ப்ரியாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முகவுரை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அப்படின்னாலும் சரி, முன்னுரை அப்படின்னாலும் எதை சொல்லணும்னா ப்ரியாம்பிள் தான் சொல்லணும். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோலாக கருதப்படுவது ப்ரியாம்பிள் தான். 1947 ஜனவரி 22 ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம், அதாவது இங்கிலீஷில் அப்சல்யூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் அல்லது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ரியாம்பிள். இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திரா காந்தி அவங்களுடைய பீரியடில் முகவுரையை திருத்தம் செய்யப்பட்டிருப்பாங்க. மொத்தமாக 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டது. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய முழக்கங்கள் சேர்க்கப்பட்டது. 1789 அப்படின்னாலே பிரெஞ்சு புரட்சி ஞாபகம் வரணும். அதில் எழுப்பட்ட 3 முக்கிய முழக்கங்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான நோட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாக கண்டினியூஸாக முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.